மீனா கிட்ட பொட்டி பாம்பா அடங்குற ரோகிணி விஜயாவுக்கு ஏழ்ற ஆரம்பமாக போகுது. ஸோ இன்னைக்கான சிறுகடி காசி சீரியலில் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு வீட்டில் கொழு பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை. ஆனால் விஜயா சம்மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதும் முத்துக்கிட்ட எப்படியாச்சும் அத்தைக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் முத்து சொன்னாலும் விஜயா கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அண்ணாமலையை வச்சு காரியத்தை சாதிச்சிட்டாங்க. அதன்படி விஜயா குழு வைக்கிறதுக்கு சம்மதமும் கொடுத்துட்டாங்க. இதை தோழி பார்வதி வீட்டுக்கு வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க விஜயா. அதுக்கு விஜயாவோட தோழி பார்வதி வீட்டில் கொழு பூஜை நடத்துறது ரொம்பவே நல்லது தான், அதனால மீனா ஆசைப்பட்ட மாதிரி நடத்தட்டும், எல்லாருமே விஜயாவோட வீட்டில் கொழு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா தான் பெருமையாக பேசுவாங்க, அது உனக்கு பெருமை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜயாவை சமரசம் பண்ணிடுறாங்க. அப்போ மீனா சாப்பாடு கொண்டுட்டு விஜயாவோட தோழி வீட்டுக்கு வராங்க. வரும்போது ரூமுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி திறந்து பார்க்குறாங்க. அங்கே விஜயா கிட்ட இருந்து பரதநாட்டியம் கற்றுக்க வந்த காதல் ஜோடிகள் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கதை பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறமா மீனா அவங்கள திட்டி கத்துறாங்க. கீழே சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி மாடியிலிருந்து இறங்கி வந்த விஜயா அண்ட் பார்வதி என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட கேட்குறாங்க. மீனா நடந்ததை எல்லாமே சொல்லும்போது அந்த காதல் ஜோடிகள் எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, நாங்கள் ப்ராக்டிஸ் தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம், இவங்க தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மீனா மேலே பழிய போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா வழக்கம் போலவே எல்லாரையும் முன்னாடியுமே விஜயா மீனாவை தான் திட்டி அசிங்கப்படுத்தி அனுப்பி வச்சுட்டாங்க. அண்ட் இப்போது விஜயாவுக்கு புத்தி இல்லை அப்படின்னாலும் இந்த காதல் ஜோடிகள்னால பிரச்சனை வரும்போது ஜெயிலுக்கு போகிற ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது தான் மீனா சொன்னது விஜயாவுக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்பையும் கூட இந்த மீனாவும் முத்துவும் தான் விஜயாவை காப்பாற்றுறதுக்காக வருவாங்க. ஸோ அந்த வகையில் கூடிய சீக்கிரத்திலேயே விஜயாவுக்கு ஏழ்ற பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. இது தொடர்ந்து மீனாவோட வீட்டில் கொலு வைக்கிறதுக்காக தேவையான பொம்மைகளை எல்லாமே வாங்கிட்டு வந்து அடுக்கி வைக்கிறாங்க. இதை பார்த்த மனோஜ் கிண்டல் பண்ணி ரோகிணி கிட்ட நல்ல வேலை இதுக்கு நம்மக்கிட்ட பணம் கேட்காம இருந்தா சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த நேரத்தில் பார்த்து முத்து அண்டு மீனா மனோஜ் அண்ட் ரோகிணி கிட்ட பணம் கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் நாங்கள் ஏன் கொடுக்கணும், உங்கள் இஷ்டப்படி நீங்கள் நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ரோகிணி மனோஜை திட்டுற விதமாக இது ஒரு நல்ல காரியம்தான், ஸோ நல்ல காரியம் நம்ம வீட்டில் நடக்கிறது பெரிய விஷயம், அதனால் அவங்க சொன்னபடி நம்ம பணத்தை கொடுத்துடலாம், கொடுத்துட்டு அதில் நம்ம கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்து அண்டு மீனா சொல்கிறதுக்கு ஏற்ப பொட்டி பாம்பா அடங்கி ஜால்ரா அடித்து பேசுகிறாங்க ரோகிணி. ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளான் வச்சு தான் ரோகிணி காய் நகர்த்துறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. அடுத்ததான் மீனா ரவி ஸ்ருதி கிட்ட பேசி கொலு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சிறப்பாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பணத்தை கேட்குறாங்க. உடனே ஸ்ருதி அதுக்கு தேவையான காசை கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதி அண்டு மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் ரவியினுடைய செயல்கள் வித்தியாசமாக இருக்கிறதுனால ஸ்ருதி கொஞ்சம் கடுப்பாகிறாங்க. அதுலேயும் அந்த ஹோட்டல் ஓனர் பொண்ணு உரிமையாக ரவிக்கிட்ட பேசி பழகிறது ஸ்ருதியோட அம்மாவுக்கு பிடிக்கல. இதனால் ஸ்ருதிக்கிட்ட வந்து இந்த விஷயத்தை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து ரவியை அந்த பெண்கிட்ட பழகாதபடி பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அதனால் ஸ்ருதிக்கும் அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரவி மேலே கோபம் வருது. அதுக்கு ஏற்ற மாதிரியே ரவியுமே பார்த்தீங்கன்னா வீட்லேயே அந்த ஓனர் பொண்ணை பற்றியே பெருமையாக பேசிக்கிட்டே ஸ்ருதியை கடுப்பேற்றுறாரு. ஸோ அந்த வகையில் இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. ரோகிணியை தவிர மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே இயக்குனர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கவனம் செலுத்திட்டு வராரு அப்படிங்கிறதும் இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்களுக்குமே நல்லாவே புரியுது. ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.